எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனந்தம் எங்கே அப்படிங்கிற ஒரு தலைப்பு பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். நமக்கு எண்ணி முடியாத ஆசைகள் நிறைய இருக்கின்றன. ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நாம் என்ன பண்ண போகிறோம், ஆசைப்படுற விஷயங்கள் ஒன்று நம்ம விட்டு பிரிய போகுது, இல்லைன்னா அந்த விஷயங்களை விட்டு நாம் பிரிவது சர்வ நிச்சயம். சரிங்களா? இது நம்ம செத்து போனதுக்கப்புறம் இந்த பிரிவு ஏற்படாமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம செத்து போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியா இருந்தாலும் நம்ம ஆசைப்படுற விஷயம் நம்ம விட்டு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஆசைகளை எல்லாம் நாம் ராஜினாமா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? நாம் ஆசைகளை குறைக்க துக்கங்கள் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த பிறவி முடியறதுக்கு முன்னாடியே நாம் சகல ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பிறந்து அவஸ்தைப்பட தேவையே கிடையாது. அப்படியே பரமாத்மாலே கலந்து நம்ம ஆனந்தமாகி விடலாம். மனிதன் மற்ற விலங்குகளை விட கொஞ்சம் விசேஷம், ஒரு ஸ்பெஷல் ஒரு ஞானம் அவருக்கு உண்டு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா விலங்குகளால் செய்ய முடியாத சில விஷயங்கள் மனிதன் செய்ய முடியும். சரிங்களா? அப்படின்னா விசேஷமாக செஞ்சிடறான் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. விலங்குகள் என்ன செய்கின்றன? சாப்பிடுகின்றன, சந்ததி விருத்தி செய்கின்றன, அப்புறம் சாகின்றன. மனுஷனும் இதே மாதிரி தானே, சாப்பிட்றான், தூங்குறான், சந்ததி விருத்தி பண்ணுறான், சாகுறான். இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமை தானே கேள்வி வருது. ஒரு பெருமைப்பட என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? ஆனால் மனிதன் எல்லாவற்றிலும் பெரிய ஞானம், நிலைத்த ஆனந்தத்துக்கு வழி கண்டு கொள்வது தான். இப்படிப்பட்ட நிலைத்த ஆனந்தத்தை பெறுகிறானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரிங்களா? யோசித்து பார்த்தோன்னா உண்மையாலுமே தாத்பரியமாக தெரியுது என்னன்னா, ஞானம், ஆனந்தம், நாம் இது எல்லாமே ஒன்று தான். நாம் உண்மையில் யார் என்பதை உணரும் ஞானம் வரும்போதே நாமே ஞானமயமான ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இது எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களில் இருந்தால் நமக்கு ஆனந்தம் வருது. ஆனந்தம்னா என்ன? சந்தோஷம். வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களில் இருந்து தான் நமக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த சந்தோஷங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் வருது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அஞ்ஞானத்தினால அதை மூடி மறைச்சி இருக்கிறனால, அந்த நிலையில் இருக்கிறனால நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியல. நம்முடையது அப்படின்னு ஒரு பொருள் மேலே நம்ம சம்பந்தம் வைக்கும்போது தான் அதிலிருந்து ஆனந்தத்தை அதாவது சந்தோஷத்தை நம்ம அடைகிறோம். சரிங்களா? அந்த சம்பந்தம் போயிடுச்சுன்னா, அது நம்மளது இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் போயிடுச்சுன்னா அந்த ஆனந்தமும் போயிடுது. சரிங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சரியா? ஒருவருக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, சொந்தமாக நிலம் இருக்குது. சரியா? அந்த நிலத்தில் வருஷம் என்ன ஆகுது, விளைச்சல் அதிகமாக வருது. இதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. ஆஹா, இது நம்ம வயல், நல்ல விளைச்சல் வருதே அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாளாக விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. உடனே அந்த சந்தோஷம் அவர்கிட்டருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, வயலை வேறத்தவங்களுக்கு விற்றுறாரு, கிரயம் பண்ணி கொடுத்துட்றாரு வேறத்தவங்களுக்கு. அடுத்த வருஷம் அதே வயலில் ஏகபோகமாக விளைச்சல் வருது. இதை பார்க்கும்போது அவருக்கு மனம் குளிர்ந்தானே போகணும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, அடடா, போன வருஷம் நம்ம கையில் இருந்தபோது தரிசு மாதிரி பொட்டெல்லாம் கிடந்துச்சு, இப்போ எவனோ ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதே அப்படின்னு அவருக்கு என்னது, வயிற்றெரிச்சல் தான் உண்டாகுது. அப்போது எனது அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கும்போது மட்டும்தான், அந்த அமோக விளைச்சல் வரும்போது மட்டும்தான் சந்தோஷம் இருந்துச்சு. எப்போ அவருக்கு அந்த எண்ணம் என்னோடது இல்லை அப்படிங்கிற அந்த சம்பந்தம் போயிடுச்சோ, அப்போவே அவருக்கு அந்த சந்தோஷமும் போயிடுச்சு. இதில் ஆனந்தம் எங்கே இருக்கிறது? நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.